வணக்கம். சீமான் வந்து விவசாயம் பார்க்குறது, ஆடு மேய்க்கிறது, செருப்பு தைக்கிறது இதெல்லாம் குலத்தொழில் கிடையாது. குல தெய்வத்தோட தொழில் அப்படின்னு புது விளக்கம் குடுத்துருக்கிறாரு. இவன் வந்து தினம் தினம் ஏதாவது ஒரு புது விளக்கத்த குடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா, ஒரு மக்கள வந்து "நீ படிக்க வேணாம், ஆடு மேய், மாடு மேய்" அப்படின்னு சொல்றவன் நிச்சயம் ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியாது. ஒரு மரமண்டையா தான் இருக்க முடியும். அப்படி ஒரு மரமண்டையன் தான் நம்ம சீமான். ஏன்னா மக்கள் வந்து படிக்காத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் விவரமானவன். இப்போனா இவனோட பையனெல்லாம் படிக்க வச்சிருக்கிறான். ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தில் வந்து இவன் படிக்க வச்சுட்டு மேடையில் வந்து என்ன சொல்கிறான்னா, தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடமே இல்லைன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறான். பெரும்பாலான பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிகளில் வந்து பெரிய பெரிய ஆட்களோட பிள்ளைங்கள்லாம் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அரசு இடஒதுக்கீடெல்லாம் வருதில்ல, அதனால நிறைய பேர் அரசு பள்ளியை நோக்கி போயிட்டு இருக்கிற நிலையில் ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னா, சீமான் அரசு பள்ளிக்கூடத்தில் தமிழே கிடையாது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து கட்டவழுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவனோட பிள்ளைங்களும் ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட நீண்ட காலமாகவே இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறான். இவன் வந்து குலத்தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான்ல, செருப்பு தைக்கிறதோ, கூட மேய்கிறது, பானை செய்கிறது, விவசாயம் பார்க்குறது, இதுக்கெல்லாம் வந்து நீ வந்து குல தொழில்னு நினைக்காத, குல தெய்வத்தோட தொழில் அப்படின்னு அப்படின்னு அறிவுரை கூறுற சீமான் அவன் குலத்தொழிலையா பார்த்துட்டு இருக்கிறான். அவன் போய் பார்க்க வேண்டியதானே. ஏன் நீ அரசியல் கட்சி வச்சு நடத்துகிற? நீ போய் உன் குலத்தொழிலில் போய் பாரு, உன் பிள்ளைய பார்க்க வை, உன் பிள்ளைய மாடு மேய்க்க வை, உன்னோட பிள்ளைய வந்து செருப்பு தைக்க வை, இல்லை விவசாயம் பார்க்க வை. ஏன் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிற? முதல்ல நீ செஞ்சு காட்டு, அப்புறமா ஊருக்கு வந்து உபதேசம் பண்ணலாம்.